ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாயை பிரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யானைக்குட்டி வந்திருக்கு. அதாவது கூட்டமாக வந்து தண்ணி குடிக்க வந்திருக்கு. அப்போ என்னாச்சு அப்படின்னா, இந்த குட்டி யானை மட்டும் தவறி பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன பள்ளத்தில் வந்து விழுந்துருச்சு. அப்புறம் இந்த பெரிய யானை அதெல்லாம் எல்லாமே வந்து கூட்டத்தோடு போயிடுச்சு. குட்டி யானையை வந்து கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளவங்க பார்த்து தகவல் சொல்லியிருக்காங்க. வனத்துறை எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா தாய் வரும்போது சேர்க்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் தாய் கூட சேர்க்கவே முடியல. பொதுவாக அந்த யானைக்குட்டி பிரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த தாய் யானை வந்து சேர்த்துக்கவே செய்யாது. அதுக்கு பிரிஞ்சிச்சுன்னா அவங்களும் 25 நாளாக இப்போ வந்து பால் குடிக்காமல் என்னாச்சுன்னா அப்புறம் உடம்பு ரொம்ப இளைச்சி போச்சு. அப்போ தான் அந்த ரொம்ப சின்ன குட்டினால இளைச்சி போச்சு. அதுக்கப்புறம் சரி அதை வந்து இதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பராமரிப்பில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இளைச்சதுனால பராமரிப்பில் வந்து சேர்த்துட்டாங்க. அதை வந்து பால் கொடுத்து நல்லா பராமரிக்கணும்னு அப்படி சேர்த்துருக்காங்க. இருந்தாலும் யானைக்குட்டி வந்து தவறி விழுந்த யானை கூட வந்து சேர்த்துக்கல. இப்போ வந்து எல்லாருமே சோகத்தில் இருக்காங்க. இப்போ பராமரிப்பில் வந்து அதுக்கு பால்லாம் கொடுத்து நல்லா வந்து கவனிச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அது உடல்நிலை தேருமா அப்படிங்கிறத பார்ப்போம்.